அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. இங்கே சுகன்யா செம்மையாக ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கு சக்திவேல்கிட்ட. கண்டிப்பாக உங்கள் பெரிய அண்ணனுக்கும் அந்த கதிருக்கு ஏதோ லிங்க் இருக்குது மாமா அப்படின்னு சொல்ல, அதான் நானும் பார்க்குறேன். 2 பேரும் திருட்டுத்தனமாக முழிக்கிறாங்க. அண்ணன் பேச்சும் சரியில்லை. எப்போவுமே அகலமாக வாயை திறந்து ஓங்கி பேசுகிறவர் இப்போ என்னென்னா அமுக்குன மாதிரி ஒன்றுலடா அப்படின்னே சொல்கிறாரே. எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல, அவங்க பொண்டாட்டி மாதிரி என்னமோ நல்லவங்கங்க. இங்கே சுகன்யா மாதிரி இல்லை. அட விடுங்களேன், அவர் ஏதாவது பண்ணால் நல்லா தான் இருக்கும், விடுங்க. அதுக்கு அவங்க கூட என்ன பேச்சு, அதாவது கதிருங்கிற பேரை கூட சொல்ல மாட்டேங்கிறான். அந்தளவுக்கு என்னதான் பகையோ இந்த மனுஷனுக்கு. அவன் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகலைங்கிறது தெரிஞ்சிருந்தும் அதையும் நாடகங்கிறாங்க. டாக்குமெண்ட்லாம் கொண்டுட்டு போன டாக்குமெண்ட் திரும்பி வரலைன்னா அதில் என்னமோ இருக்குது, பத்திரத்தை பதிவு பண்ணிட்டாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து என்ன பண்ணீங்கன்னா, விடுங்க மாமா, நானாச்சும் அந்த பத்திரத்தை எடுக்கிறது எப்படி, நீ எப்படி எடுப்ப, நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், போயிட்டு அத்தை கூட பேசுகிறேன், பேசிட்டு அவங்க ரூமில் போய் பார்க்குறேன், பீரோவில் வச்சுருப்பான், இல்லைன்னா காருக்குள்ள வச்சுருப்பான், பீரோவில் வச்சா தெரிஞ்சு போயிடும்ட்டு பார்ப்பான், எப்படியோ எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா போகுது. சோனியா பார்த்து மாட்டிக்காத, நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களா. கரெக்டாக கதிரு வரான். கதிரு வந்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு உள்ளுக்குள்ளே போக, இங்கே ராஜி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போகுது. பார்த்தா இங்கே உள்ளுக்கு போன கையோட காரை எட்டி பார்க்குது. அவங்க லாக் போட்டில் இருப்பாங்க, கதவு திறந்தா இருக்கும், கண்ணாடி திறந்து பார்க்க வரவே இல்லை. அதுக்கப்புறம் சரி நம்ம வீட்டுக்குள்ளே போவோம் அப்படின்னு போயிட்டு அத்தை அப்படின்ட்டு போக, வாடி என்னடி கோழி கூவுது, ஏன் அத்தை உங்களை பார்க்கக்கூடாதா என்ன, ஐயோ என் மேலே அப்படியே அதிகம் பாசம் பாரு, அப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை, உங்கள் மேலே எனக்கு தனிப்பட்ட பாசம் அத்தை, ஐயோ பாசம் வலிக்கு விழுக போகிறேன்டி பார்த்துடி அப்படின்னு சொல்ல, என்னத்தை அப்படின்ட்டு அத்தாச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அடுப்படிக்கு போகுது. அதுக்கப்புறம் அங்கிட்டு ஒவ்வொருத்தரையாக கேட்டுட்டு ராஜி என்ன பண்ணுறா, ராஜி இங்கே இருக்காடின்னு சொல்லியும் காதில் வாங்காமல் உள்ளுக்குள்ள போகுதுங்க. அப்பாடா யாரும் இல்லை. வேகமாக பீரோவில் திறந்துட்டு எங்கே வச்சிருப்பான் அப்படி இப்படின்னு தேடி பார்த்துட்டு இருக்கே, ராஜி உன்னை தேடிக்கிடுவோம் அத்தை வந்தாடி அப்படின்னு சொல்ல, ஐயோ வந்துட்டா போல இருக்கே அப்படின்னு டவக்குன்னு வெளில வந்துடுதுங்க. ராஜி நீ இங்கே இருக்கியா, உன்னை இங்கே தேடுனேன், இந்நேரம் வரைக்கும் அங்கே தேடிக்கிட்டு இருந்தா, அது என்ன பெரிய ஆயிரங்கால் மண்டபமா அப்படி ஒவ்வொரு காலுகளையும் போய் ஒளிஞ்சு தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேள்வி கேட்க, ரொம்ப தான் சும்மா ராஜியை தேடினேன், அப்படியே வீடெல்லாம் அழகாக இருக்கே சூப்பராக இருக்கேன்னு பார்த்தேன், ரொம்ப அழகாக தான் வச்சுருக்கிற ராஜி அப்படின்னு சொல்ல, சரிங்க சித்தி அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிரு எப்படிப்பா இருக்கு போயிட்டுருக்கு ட்ராவல்ஸு, வழியக்க சோனியா பேசுகிற பார்த்துட்டு, என்ன அத்தை இன்னைக்கு ஓவராக வலிகிற மாதிரி இருக்கே, ஏதோ கண்டுபிடிக்க மோப்ப முடிச்சு வந்திருக்கோ, எதுவும் தெரிஞ்சிருக்குமோ, சக்திவேல் மாமா சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு, நல்லா போயிட்டுருக்கு அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ராஜி வா கொஞ்சம் வெளில போகணும் அப்படின்ட்டு போகிறாங்களா. எங்கே போகிறான் ஐயோ அப்படின்னு பின்னாடியே ஓடி வந்தால் இவங்க ராஜியை கூட்டிகிட்டு காரில் போயிடுறாங்க. எங்கே போனான்னு தெரியலையே. உடனே சக்திவேலுக்கு கால் பண்ணுது, எங்கள் மாமா இப்படி போயிட்டாங்க, 2 பேரும் வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, எங்கே போனான்னு நீ கேட்குறது இல்லையா அப்படின்னு கேட்க, ஐயோ கேட்கலான்னு இருந்தேன் மாமா, சரி அவங்க எங்கே போயிட்டு வராங்கன்னு வர்ற வரைக்கும் இரு, ஏன்னா அவளை கூட்டிகிட்டு போனால் தொழிலுக்கு போயிருக்க மாட்டான், அவன் எங்கேயோ போயிருக்கான், வந்துடுவான், வந்ததுக்கப்புறம் என்னென்னு உண்மையை தெரிஞ்சுட்டு வா. என்னால் தாங்க முடியல, பணமெல்லாம் குறையுது, என்ன பண்ணுறான்னு தெரியல. பார்த்தா எட்டி போய் பார்க்குறாரு சக்திவேலு, அண்ணங்கார அப்படியே படுத்து தூங்குறாரு. வாரு நிம்மதியாக தூங்குறத என்னை புலம்ப விட்டுட்டு அப்படின்னு சக்திவேல் நினைக்க, அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி என்ன பண்ணுது, தங்கமேல பார்க்குறதுக்கு போகுதுங்க. மீனாவை கூட்டிகிட்டு போகுது. போனால் அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம் செய்யுதுங்க. அதுக்காகலாம் வேணான்னு சொல்லலை. இங்கே இவங்களும் ஏண்டி இப்படி மறைச்ச, எதுக்குடி மறைச்ச அப்படிங்கிற மீனாவை பார்க்குது தங்கமேலு. நான் தாக்கா சொல்லிட்டேன்க்கா. ஏன் மீனா சொன்னேன் அப்படின்னு கேட்க, அப்புறம் என்னக்கா பண்ணுறது, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, என் புருஷனுக்கு தெரிஞ்சிருச்சு, அங்கே வீட்டில் போய் பற்ற வச்சுட்டாரு, உண்மையை சொல்லலைன்னா ஏன் காப்பாடு திண்டாட்டாயிருமே அப்படின்னு சொல்ல, அப்படியே பார்க்குறாங்க. ஏண்டி வயிற்றுல புள்ளைய சுமந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிற அப்படி பார்க்குறாங்க. உங்கள் அம்மாவா எப்படி துள்ளுவாங்க, எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுவாங்க, அவங்க கூட வந்து சொல்லலை, இதுக்கெல்லாம் நியாயம் பேச மாட்டாங்களோ அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மா சொல்லலாம் தான் வந்தாங்க அத்தை, ஆனால் நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் வேணான்னு சொன்னேன், உங்கள் புள்ள சொன்னதுன்னு தெரிஞ்சிருக்கும்ல மீனா, நீ சொன்னியா அதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, என்னடி பண்ணுறது, அவன் தெரியாமல் சொல்லிட்டேன்னு புலம்புறான், அதுக்கு என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்ல, சரிங்க அத்தை இப்போ எதுக்கு வந்தீங்க, என்னடி இப்படி கேட்குற, என் புள்ள எங்கள் பேரை என்னை நீ சுமந்துட்டு இருக்கடி, பேரனோ பேத்தியோ, நான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன்டி, பார்க்கக்கூடாதா சொல்லு, வேணா நான் பார்க்கல அப்படிங்கல. ஐயோ அத்தை நான் அப்படிலாம் சொல்லலை அத்தை, இங்கே பாருடி நீ எதையும் மனசில் வச்சுக்காத, நீ புள்ளத்தாச்சியாக இருக்க, புள்ளத்தாச்சியாக இருந்துட்டு ஏண்டி இப்படிலாம் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு கத்த, நான் என்ன பண்ணுறது, சொந்த காலில் நிற்கணும் அத்தை, இப்போ தான் எனக்கே தைரியம் தெம்பு வந்துடுச்சு, இப்போ யார் தயவும் எனக்கு தேவையில்லை, என்ன ஒருவேளை சோத்தை பிடுங்கி வச்சுச்சு எங்கள் அம்மா, உனக்கு சோறு ஒரு கேடாடின்ட்டு, இப்போ எங்கள் அம்மா எங்கள் அப்பாவுக்கே நான் ஊற்றுறேன், ஆனால் உன்னத்தை யாருமே நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், சம்பாத்தியம்னு ஒன்று இருந்தால் அவங்க நிமிந்து வாழலாம், தலை நிமிந்து வாழலாம், ஆனால் சம்பாத்தியம்னா ஒரு இந்த கஞ்சி நக்கஞ்சி பீக்கஞ்சி குடிக்கிற மாதிரி தான், நான் விட்டுருங்கத்த அப்படின்னு சொல்ல, இங்கே பாருமா நீ அப்படிலாம் நினைக்காதடி அப்படின்னு சொல்ல,
வேணாத்த விட்டுருங்க. ஏண்டி அப்போ என் மேலே வெறுப்பா அப்படின்னு சொல்ல மீனாவும் என்னம்மா இல்லை கப்பெல்லாம் பேசுகிற, இப்போ எதுக்கு வந்திருக்காங்க, இப்போ பேரன் உறவு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டா எனக்கு எதுவுமே வேணாம், நான் தனியாக வாழ்ந்துக்கிறேன். எப்போ என் கற்பை சந்தேகப்பட்டாரோ அப்புறம் அதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது, அதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன அவமானம் அசிங்கம் அப்படி சொல்ல ஏய் அப்படிலாம் பேசாதடி அத்தை, நீங்கள் போங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. என்னடி இப்படிலாம் பேசுகிற, ஆமத்த எதுவும் இல்லை, இனிமேல் இந்த புள்ள இருக்கிறது அது நான் சுமக்கிற புள்ள அப்படிங்கிறாங்க. அதுக்கு மேலே வார்த்தைகள் முத்துது. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் என்ன சொன்னால் நீங்கள் என்னை விட்டு வராமல் இருப்பீங்க, என்னை விட்டு போவீங்க அப்படின்னு சொல்ல என்னடி ஏய் மீனா இவ என்னடி ரொம்ப பேசுகிறா, நானும் சரி புள்ள ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா அப்படின்னு வந்தால் ரொம்ப பேசுகிறா அப்படின்னு சொல்ல வேணாத்த எனக்கெல்லாம் நீங்கள் பாவம் பார்க்க வேணாம் அப்படின்னு கிட்ட திரும்புகிறாங்க. திரும்பிட்டு வேகமாக போய் ஒரு பாத்திரத்தை தண்ணி எடுத்து தூக்கி அப்படியே தலையில் ஊற்றிக்கிறாங்க. இப்போது இதோட இந்த நிமிஷத்தோட உங்களுக்கு எனக்கு எதுவும் இல்லை, தலையை முழுங்கிட்டேன், அவ்வளோதான், போயிருங்க, இது ஏன் குழந்தை, இது ஏன் வயிற்றில் இருக்க குழந்தை அப்படின்னு சொல்லிடுற. உடனே பார்க்குது மீனா, அக்கா அப்படிங்கிற, வேணாம் மீனா வேணாம் அப்படின்னு சொல்ல நான் முடிவு பண்ணிட்டேன், இவங்க என்ன பெரிய இவங்களா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி ஓவராக பில்டப் விடுது. கோமதி என்ன சும்மா விடுமா, என்ன தப்பு பண்ணது பூரா இதுங்க, இவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கிறக்காண்டி ரொம்ப இதுங்கன்னா அதுக்கு நீ அந்த ஆளை திட்டு புருஷனை அடி உத மீதி, அதுக்கு இந்த அம்மா என்ன பண்ணும், தூக்கி போட்டு மயன்னு பார்க்காம அடிச்சாங்களா இல்லையா, நியாயமா இல்லையாங்க, நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் கோமதி வீட்டுக்கு வந்துடுது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சோனியா போவேல இருந்துகிட்ருக்கு. சோனியா பார்க்குது, என்னத்தாச்சி ஒரு மாதிரியா வரீங்க, ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு உள்ளுக்க போயிடுறாங்க. ஏண்டி மீனா என்னடி இப்படி பேசுகிறா, விடுங்கத்த பார்த்துக்கலாம், காலங்கள் இருக்குல்ல, குழந்தை பிறக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே அந்த ராஜியை காணங்கள, ராஜியும் கதிரும் வெளில போயிருக்காங்க. அதே மாதிரி எங்கே போனாங்க அப்படின்னு பார்த்தா பேங்குக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி 7 லட்ச ரூபா இது வரைக்கும் ஓடுனதில் லாபம் சம்பாரிச்சிருக்காருங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த பத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொண்டே அடகு வச்சு 3 லட்ச ரூபா ரெடி பண்ணுறாங்க. மொத்தம் 10 லட்சத்தை கொண்டாந்து இறங்கி வீட்டுக்குள்ளே வந்ததையோட மாமனாரை கூப்பிட்றாங்க. அப்பா இந்தாங்கப்பா உங்கள் பணம் 10 லட்சம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு கதிர். ஏய் இப்போ அது முக்கியமாடி, அது முக்கியம்தான், சொன்ன மாதிரி நடந்துக்கணும்ல அப்படின்னு 10 லட்சத்தை கொடுக்க அவனும் கொடுத்துட்டான், செந்திலும் நீங்களும் கொடுத்துட்டீங்க, இவர் இந்த மனுஷன் இருக்காரு இந்த காசை வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்ல எல்லாம் பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்பாரு அப்படின்னு இங்கே சோனியா சொல்லிட்டு ஆஹா 10 லட்சம் கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ் ஆகி போகுதுங்க. வீட்டுக்கு போன கையோட சக்திகள்கிட்ட போயிட்டு அக்கா மாமா உங்களுக்கு தெரியுமா 10 லட்ச ரூபா ஆளுக்கு கொடுத்தாருல அந்த அண்ணே பாண்டியனே, அந்த பிள்ளைங்கெல்லாம் ரோசத்தில் கொடுத்துருந்துட்டாங்களாம். என்னம்மா சொல்கிற, ஆமாம் சக்திவேலுக்கு செம்ம காண்டாகுது. அப்பனா 10 லட்ச ரூபா நம்ம அண்ணன் கொடுத்த காசாக தான் இருக்கணும், அவனுக்கு ஏது 10 லட்சம், அதானே எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்களா, அது சும்மா ட்ராவல்ஸில் வந்துச்சுன்னு பொய் சொல்லுதுங்க, அதெல்லாம் இல்லை உங்கள் அண்ணன் தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சோனியா ஏற்றி விட ஏய் நீ சும்மா இருக்க மாட்டியாடி அப்படிங்கிறாங்க. அவரே பாவம் என்னன்னு தெரியல படுத்திருக்காரு சோர்ந்து போய். நீ என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்க வீட்டில் டாக்குமெண்ட் இருக்குது அது தெரியுமா, 10 லட்ச ரூபா பணத்தை வேறு கொடுத்துருக்காளா, டே குமார் இது நல்லதுக்குலடா, எத்தனை பத்திரம் பதிஞ்சாங்களோ எங்கே போனாங்களோ திருச்சிக்கு ஒன்றா போயிட்டு வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டே இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு வேகமாக போயிட்டு டே பாண்டியா டே வெள்ளமாடா அப்படின்னு கத்த எல்லாரும் வருதுங்க. ஆத்தாக்காரி பார்க்குது, ஏன்டா இப்படி பண்ணுற, விட்டு தள்ளேன்டா, என்னம்மா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டே கதிர் உனக்கு ஏதுற அந்த 10 லட்சம் அப்படிங்கிற எல்லாரும் தூக்கி வாரி போடுது. இங்கே பாருங்க சித்தப்பா இது அவர் உழைச்ச காசு, ஓ 10 லட்ச ரூபா உழைச்ச உடனே வந்துருச்சா அப்படிங்கிற 7 லட்ச ரூபா வந்துச்சு, மீதி 3 லட்ச ரூபாய்க்கு இப்போ போய்த்தான் நாங்கள் அடமானம் வச்சு பேங்க்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல உடனே உங்களுக்கு லோனை கொடுத்துட்டாங்களா, நாங்கள் இது ஏற்கனவே அப்ளை பண்ணி இருந்தோம், இப்போ கூப்பிட்டாங்க அதனால் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நான் நம்ப முடியாது, வா அப்போ என்ன ஃப்ராடு பத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, என்ன சித்தப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க, பழனியும் கடந்து துடிக்கிறாரு. சோனியா போட்டு திட்டுறாரு, ஏன் நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம வீட்டு காசு சும்மா அவங்க திம்பாங்களோ, எங்கேடி அவங்க திங்கிறாங்க, அது அவன் உழைச்ச காசுடே, அதெல்லாம் இல்லைங்க நிஜமாத்தான் டாக்குமெண்ட்லாம் நேற்று கொண்டு போனாராம், பத்திரம் எழுதி வாங்கியிருக்காரு கேளுங்க அப்படிங்கல, நான் கேட்க மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் சக்தி வந்துட்டு இங்கே சோனியாவை ஏற்றி விட சோனியா என்ன பண்ணுது, ஏன் கதிர் தம்பி நீங்கள் எதுவுமே பண்ணலை வைக்கலன்னா எங்கள் பெரிய குழந்தைனார்ட்ட நீங்கள் என்ன வாங்கினீங்க, ஃபைல் வாங்கிட்டு போனீங்களே, கையில் ஏதோ கொண்டு போனீங்களே டாக்குமெண்ட்டு, அப்போ அவர் உங்கள் பேரில் எழுதி வச்சிருக்காருல சொத்து, திருச்சிக்கு ஒன்றா தானே போயிருக்கீங்க அப்படி இப்படி ஏற்றி விட பாண்டியன் பார்க்குறாரு, என்னடா இங்கே நடக்குது, அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் போங்க, நீங்கள் போகிறீங்களா, அப்போல்லாம் போக முடியாது, அந்த டாக்குமெண்ட் என்ன நீ எடுத்துகிட்டு போனீங்களா வீட்டுக்குள்ளே அது எனக்கு வேணும், என்னங்க டாக்குமெண்ட்டு, அது எங்களுக்குள்ள 1000 ஃபைல் இருக்கும், அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க. இந்த 10 லட்சம் நான் உழைச்ச காசு என்ன நினச்சிட்டீங்க அப்படின்னு கத்துறாங்க. இல்லைன்னு அடித்து சொல்ல அப்போ கோமதி இருந்துட்டுட்டே நீ ஒரு ஃபைல் கூட கொண்டு வந்தியடா ஏதோ ஒன்று நேற்று, அதைத்தான் கேட்குறாரா அப்படிங்கிற தான் வந்துருச்சா அப்படின்னு சக்திவேல் துடிக்க, அது இப்போ எனக்கு வந்தாகணும், அதை நான் பார்த்துட்டேன்னா ஒன்றும் சொல்ல பேசாமல் போயிடுறேன், அது கண்டிப்பாக உன் பேரில்
பேரில் உன் மவன் பேரில் என் அண்ணன் எழுதி வச்சுருக்கான், அங்கே கணக்கில் காசு குறையுது அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்களே. முத்துவேல் எந்திரிச்சு வராரு. என்ன சண்டைன்னுட்டு, என்னடா சக்திவேல் பண்ணிட்டு இருக்க, வாடா எனக்கே முடியலை. அண்ணே சும்மா இருந்தேன், உன்னை ஏமாற்றி சொத்தை வாங்குவாங்க, நான் வேண்ட விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. கோமதி கத்துறாங்க. டேய் முதல் அந்த ஃபைலை எடுத்து அந்த கொடுறா, என்னடா அந்த டாக்குமெண்ட் என்ன எது பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கத்த. அதுக்கு மேலே தாங்க முடியல. ராஜியும் கத்துறாங்க. முத்துவேலை பார்க்குறாங்க. கதிர் என்னால் ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்ட்டு அப்படியே டேய் ஏண்டா வாடா அப்படின்னு சொல்லல. கதிர் உள்ளார போகிறாரு. டக்குன்னு என்ன பண்ணாங்க, ஏன்னா அவங்க அப்பா அம்மா எல்லாரும் கத்தவும் அந்த ஃபைலில் டாக்குமெண்ட் எடுத்தா இந்தாங்க இதுதான் நேற்று நான் கொண்டு வந்தது போதுமா அப்படின்னு கொடுக்க அதை வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா முத்துவேலுக்கு கேன்சருங்கிறத படிச்சிடுறாரு, தெரிஞ்சிருது. டேய் என்னடா அது அப்படின்னு சொல்ல முத்துவேல் வந்து சக்திவேலு அப்படின்னு கையை பிடிச்சாக்கல தாங்கி கீழே விழுக அப்படியே எல்லாரும் தாங்கி பிடிக்கிறாங்க. என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. கோமதியிலேருந்து எல்லாருமே கேட்க அப்பா அப்பா உங்களுக்கு அப்படின்னு அந்த ஃபைலை பார்க்குறாங்க. ஏன் கதிர் என்கிட்ட மறைச்ச, உங்கள் அப்பா தான் எனக்கு சத்தியம் வாங்கிட்டாருமா அப்படிங்கிறாரு. அப்பா அப்பா ஏப்பா இப்படி உங்களுக்கு என்னப்பா கேன்சரா அப்படிங்கல. கதிர் என்ன பண்ணுறாரு, ராஜி பொறுமை இரு அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம், ஒன்றும் இல்லை, அடுத்த வாரம் ஆப்ரேஷன் சின்னதாக வச்சுட்டால கரைஞ்சி போயிருமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்ல அப்படியே சக்திவேலுக்கு கோவம் வருது. ஏன்டா மறைச்சா அப்படிங்கிற. பேசாமல் இரு, எனக்கு முடியலடா, அவர் தம்பி கதிரை ஒன்றும் செய்யாத, அவன் தான் என்னை கூட்டிட்டு போய் எல்லாம் பண்ணியிருக்கான், ஏன் எங்ககிட்ட சொன்ன நாங்கள் பார்க்க மாட்டோமா, பார்த்தியாடா இப்போ கூட நீ பகைமையத்தான் பார்க்குற, ஆனால் அவன் வேலையை விட்டுட்டு என்னை எதார்ச்சியாக பார்த்து ஆஸ்பத்திரியில் நடந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, என் பேரன் தான் அப்படின்னு. அப்பத்தாவுக்கு சந்தோஷம், ராஜிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் கூட்டி கொண்டே உள்ளார வச்சு சாந்தமாக அப்படியே ஃபேனை போட்டு விட்டு தண்ணியை கொடுக்குறாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு விவரம் கேட்க விவரத்தை பூரா சொல்லிடுறாங்க. அப்போது அடுத்த வாரம் ஆப்ரேஷன் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. வேறு வழி இல்லையே, என்ன பண்ணுறது, அதுக்கு அப்படிங்கல. பொழைச்சதான் இல்லைன்னா அண்ணே அப்படின்னு சக்திவேல் ஓவராக அழுக ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு தாண்டா நான் சொல்ல வேணான்னு சொன்னேன், கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. எல்லாரும் அழுக. ராஜி என்ன பண்ணுது, அவங்க சேர்ந்து கலைஞ்சிடுறாங்களா. கிளம்பையில் கதிர் பின்னாடியே போயிட்டு வேகமாக ரூமுக்குள்ளே கூட்டி கொண்டே கதவை சாத்திட்டு அப்படியே இருக்கையாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இவர் பயந்து போயிட்டார், எங்கே அடிக்க போகிறாளோ திட்ட போகிறாளோ அப்படின்னுட்டு. அப்பாடா அப்படின்னு சொல்ல, என்ன கதிர் ஏன் பெருமிச்சு விட்ற. இல்லை ராஜி நானே பயந்துட்டேன் தெரியுமா. ஏன் இல்லை நீ ஏன்டா என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லி என்னை திட்டுவேன்னு பயந்தேன் தெரியுமா, கன்னத்தில் அடிப்பேன்னு பயந்தேன் தெரியுமா, நான் எப்படா உன்னை அடிப்பேன், எப்படா கன்னத்தில் அறைவேன், அதுக்கு பதிலாக அப்படின்னு நச்சுன்னு முத்தம் கொடுக்குறாங்க. சந்தோஷம் தாங்கலை. அப்படியே பார்க்குறாரு. ஆமாம் அப்பா தான் சொன்னார், நீ எவ்வளோ பண்ணியிருக்கிற, எப்படா உனக்கு இவ்வளோ நல்லவனாக இருக்க, நீ இவ்வளோ நல்ல மனுஷனா எப்படா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. ஏய் இதான் சாக்குன்னு வாடா போடன்னு சொல்கிறியா, ஏன் நான் சொல்லக்கூடாதா, நீ சொல்லலாம் தாராளமாக சொல்லலாம் அப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம். ராஜி கதிர் அப்படின்ட்டு வேகமாக வராங்க. நம்ம கோமதி அப்படியே படக்குன்னு தூக்கி போட கோமதி ஐயோ அப்படின்னு வைக்கப்பட அதுக்கப்புறம் வெளியில் வந்துடுறாங்க. ஏண்டா கதிர் நீ இவ்வளோ பண்ணியிருக்கியாடா என் அண்ணனுக்காண்டி அப்படின்னு அவங்களும் கட்டி பிடிச்சி அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அம்மாச்சி வந்து டே கதிர் என் பிள்ளைக்கு நீ இவ்வளோ பண்ணியிருக்கியாடா அப்படின்னு அவங்க கட்டி பிடிக்கிறாங்க. அடுத்து இவர் பழனிவேல் வராரு. டே மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி அவரும் கட்டி பிடிக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் வந்து நெருங்கினவங்க பூரா கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப ஆறுதல் சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றி சொல்கிறாங்க நம்ம கதிருக்கு. என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.